ரிஷபராசி அன்பர்கள் 2026ஆம் வருடத்தில் திருமணம், காதல், கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் அந்யூன்யம், இந்த விஷயம் எப்படி இருக்கும்? இப்போ ஜாதக அமைப்பு பொதுவாகவே ஜாதகத்து ரீதியாக இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி முக்கியம். செவ்வாய் கெட்டால் இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த ராசி அமைப்பு செவ்வாயின் அம்சம் என்ன, செவ்வாயுடன் சேர்ந்தவர் யார், நின்ற நட்சத்திரம் என்ன, எந்த பாவாதிபதி. செவ்வாய் 8ஆம் வீட்டில் போய்விட்டால் திருமணத்தில் பிரச்சனை உண்டு, சஸ்பென்ஷன் உண்டுன்னு அர்த்தம். சரி, செவ்வாய் இப்போ 8ஆம் அதிபதி நட்சத்திரம் குரு, அதில் தொடர்பு இருக்கா? சரி, 8ஆம் அதிபதியான குருவும் செவ்வாய் நட்சத்திரம் நிற்குதா, இதெல்லாம் பார்க்கணும். இதே ஒரு ஆணாக இருக்க சுக்கிரன், செவ்வாயும் பார்த்து சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரன் தான் வருகின்ற மனைவி கலஸ்தகர்ணா. சுக்கிரன் நிலைகள் என்ன, இப்போ ரெண்டுமே இணையணும். பாவம் கிரகம் ரெண்டும் இணைந்து வரும்பொழுது தானே திருமணம் சம்பவிக்கின்றன. ரைட், இப்போ இந்த டீட்டில் பார்க்கணும். அப்போ நிறைய பேத்துக்கு இந்த டீட்டில் பார்க்காம ஜென்ரலாக இந்த தசையில் பாருங்கள், இப்படி பாருங்கள், அதில் ஒரு சிலருக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு வெளிநாட்டு வரன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். பிறந்த ஊரில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட கூட இருக்கு. ஏன்னா இந்த ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உங்களுக்கு வெளியூரில் வளர்ச்சி, உள்ளூரில் வளர்ச்சி இல்லை, சொன்ன பூர்வீகத்தை வெளியே வந்த அப்புறம் தாங்க பூர்வீக சொத்து வேண்டான்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே இருக்கேன்னார். பூர்வீக சொத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னமோ அவர் சொன்ன வார்த்தை ஏதோ எனக்கு செய்வனை வச்ச மாதிரியே இருந்ததுனார். ஏன்னா அவர் அமைப்பு இல்லை. ரைட், இப்போ அவர் காதல், பொதுவாகவே காதல் என்ற விஷயங்கள் ரிஷபராசிக்கு புதன் இல்லாமல் காதல் இல்லை. இந்த ராசி பொதுவாகவே புதன் இல்லாமல் காதல் இல்லை. இந்த ராசிக்கு புதன் பொதுவாகவே ரெண்டு காதல் உள்ள ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பொதுவாக 2 காதல் இருக்கும். முதல் ஒரு இதாக இருக்கலாம், அந்தந்த வயசுக்கு பொதுவாக 2 காதல் உண்டு. 2வது காதலும் நல்லா நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்குமா இல்லையா, பள்ளி படிப்பிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, நண்பர்களாக இருந்து காதலுக்கு முயற்சி செய்யறவங்க, நண்பர்களாகவே இருக்கும், திடீர்னு காதல் தோணுது, இதெல்லாம் இந்த ரிஷபராசி. சார் ஃப்ரெண்டாகவே இருக்கும், ஒரு எண்ணம் தோணும். உறவினர்கள் சொந்த பந்த உறவாக இருக்காங்க, உறவில் ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் இந்த ராசிக்கு காதல். பொதுவாக காதல் டு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு பொதுவாகவே ஈஸி ஃபார்வர்டாக வரல. ஒருத்தங்க வீட்டில் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தங்க வீட்டுக்கு ஒத்துக்கல. ஏன்னா 7ஆம் இடம் செவ்வாயாகும், 5ஆம் அதிபதி புதனாக வரும். புதன் செவ்வாய் பகை கிரகமாக இருக்கின்றன. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு பாதகஸ்தானமாக வந்துடுது. அப்போ இந்த ராசி காதல் உண்டு, ஆனால் நிறைவேறும் அம்சம் இருக்கான்னு பார்த்து பாதி பேத்துக்கு உண்டு. அப்போ நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கோம், பண்ணுங்க, அமைப்பு உண்டு. உறவில் கல்யாணம், லவ் மேரேஜ். அப்போ லவ் மேரேஜ் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட், இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடஞ்சு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாது எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.